அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மேக்ஸ் ஃபேக்ட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்காத சம்பவங்கள்லாம் உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில தினமும் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம இது வரைக்கும் அப்படி ஒண்ணு பார்த்தது இல்லைங்கிறதுனால அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு பலரும் நம்பிட்டு இருப்போம். ஆனா யாராலையும் நம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் வேர்ல்டு முழுக்க நடந்து அந்த வீடியோவும் பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாலே ஆத்தாடின்னு ஷாக்காக வைக்கிறதுல இருந்து என்னடி இதுன்னு ஆச்சரியமா கேள்வி கேட்க வைக்கிறது வரைக்கும் நம்பவே முடியாத ஏகப்பட்ட சம்பவங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க இப்போ நம்பவே முடியாததுன்னு சொன்னாலும் ஏஐன்ட்டு போயிடலாம் போல இருக்கு. சாதாரணமா ஒரு பயணம் போகும்போது கரெக்டா சம்பவத்தை பார்த்தாங்க. இது ஒரிஜினல் தான். நீர்வீழ்ச்சியை பார்த்திருப்போம் நம்ம எல்லாரும். ஆனா நீர்வீழ்ச்சி மேகங்களை பார்த்திருக்கீங்க? மேகமா இது? ஓ, இருக்கும். ரொம்ப குளிர் இதெல்லாம் அப்படி இருக்கும். புயல் மழைக்கு பிறகு உடனடியா வெதர் கிளியர் ஆகும் போது இந்த அபூர்வம் நடக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒத்த மேகம் ஒருத்தருக்கு மட்டும் மழை பெய்யறத பொம்மைப்படுத்தல நம்ம பார்த்திருப்போம். ஆனா நிஜத்திலேயே அந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்கு. இதுக்கு ஐசோலேட்டட் கிளவுட்னு பேரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்ல மட்டும் அந்த மழை மேகம் பெய்யும் போது பாத்துருக்கேன். நான் பாத்துருக்கேன். நான் பார்த்தது இல்லப்பா. நான் இங்க எங்க வீட்டு பக்கத்துலயே பாத்துருக்கேன். அப்ப பிடிச்சிருக்காங்க இந்த அபூர்வமான எங்க வீட்டு இந்த சைடுல மழை பெய்யல, அந்த சைடு மழை செலிப்ரேட் பண்றதுக்காக. ஆனா சென்டர் பால் திரும்பி வந்தது அவர்கிட்டயே தான். ஒரு பலூனால எந்த அளவு உயரம் போக முடியும்னு யோசிச்சிருக்கீங்க? தெரியல. அவ்வளவு தூரம் போகல. இது உண்மையா? வெயிட்டா இருக்காது. அருமை. தெரியல. இறுதி செய்தியை வாசிச்சிட்டு இருந்தவருக்கு பாதுகாப்பாக ஓடும் பஸ்ஸுகளுக்கு இந்த ஊர் பேர் போனது. டிரைவர் தெரிஞ்சதுனால ஒரு சீட்டு போனது. இரங்கல் செய்தி வந்திருக்கும். பண்டைய காலத்து பயங்கரமான ஆழ கிணறுல தண்ணிய ஊத்தி மெய்சல் இருக்க வச்சப்ப எடுத்த வீடியோ. அப்பா ரொம்ப தூரம் இருக்கு. அங்க பாட்டில் அடைச்சு நண்ட குடும்பப்படுத்த யாரும் காப்பாத்த மாட்டீங்களா? அட பாவிகளா. என்ன மனுஷன் மண்ணுல பூந்து போயிருங்க. திறந்துருச்சு. திறந்து அதே சாப்பிடுமோ? அத பத்தியா? ஐயோ. அன்னைக்கு அவரை பாஸ் கேட்டா என்னன்னு பதில் சொல்லுவாரு பாவம். ஐயோ. விலங்கு மாதிரி தெரியுதா? ஆனா இது இந்த காரை மட்டும் தான் இது பண்ணுது. பார்க்க விரத பாத்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி பாத்திருக்கீங்க? ஓஹோ. அட அனிமேல பண்ற மாதிரி பண்றீங்க. உளுந்தாலும் மீசல மண்ணு ஓட்டலன்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த வகை. சேஃப்டி இதனால ஒண்ணும் எல்லாம் ஒதுங்கி நிக்கறாங்க. ஒரு பெரிய கஸ்டமரோட வருகைக்காக தான். மாடா மாடுதானே. இல்ல கடையில ஒரு பயல் இல்ல. ஏக்கா எருமா மாட்டின்னு இருக்கா. பாவம். கிட்ட போகுது. கத்திக்கிட்டே கிடக்கா. இல்லடா சொல்லுங்க, வேற கடைக்காவது போவோம்ல. போயிட்டு அதுவே சுப்ரீம் லீடர்களுக்கு கூட கிடைக்காத செக்யூரிட்டி அது. 400 நீந்தி விட்டு போயிருவாங்க. இயற்கையாவே சில நேரங்கள்ல ஊற்றுகள் உருவாகும். அந்த மாதிரி ஒரு ஊற்று ஊத்துனப்ப எடுத்த வீடியோ தான் இது. அது இனிமே 4 கால் பிராணி இல்ல. ஒரு வீல் பிராணி. மனித பதர்களுக்கு மரத்தை வளர்க்கறது தான் கஷ்டம். அறுக்கிறது அவருக்கு முன்னாடி யாரும் உடைக்கல. அவரே உடைச்சிட்டாரு. அவரே உடைச்சிக்கினாரு. வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. என்ன இப்படி போகுது? அவ்வளவு பயந்து ஓடிச்சுங்களா? எந்திரிச்சாரு. டைமிங்ல தப்பிச்சிட்டாரு தல. அந்த கோல் கீப்பர் பிளேயர்ஸ்ட பால் அடிச்சு விடும்போது கோலே பிச்சா. அது எதிர்ச்சியா மேல இருந்து ஸ்பைடர் கேமரா. ஓ கேமரால தெரியுது. கிரிக்கெட்ல நடந்துச்சு. ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு.
திரும்பி திரும்பி அடிச்சிட்டு வா. அடிச்சிட்டேனா? ஆமாயா. எழுதி வச்ச மாதிரி 2வது முறையும் ஸ்பைடர் கேம் மேலே அடிச்சு போட்டாரு. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. அது அவனை நடுமையா தூக்குங்களா? தெரியல. போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? ஆனா ஏதோ சீரியஸான விஷயம் மட்டும் தெரியுது. தண்ணி மாதிரி இங்க நெருப்பு கொட்டுறத முதல்ல பாருங்க. இது இந்த காட்டுத்தீயை நான் அணைக்கிறதுக்கு அப்படி பண்ணுவாங்க. காட்டுத்தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு வரும்போது இந்த சைட்லயும் கொளுத்திட்டாங்கன்னா அது இதுக்குள்ளே முடிஞ்சிடும். இல்லைன்னா அது தாண்டி பெருங்கா அப்படி. பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. இதுதான் 90 மீட்டர் ஆழம் இருக்க இந்தோனேஷியாவோட ஒரு மிகப்பெரிய குகை. எவ்வளவு பெரிய பைல்வானையும் தொடர்ந்துங்க வச்சிரும் அதோட வியூவே. காட்டுல ஷூட்டிங் பண்ணும் போது நடிக்க வைக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் போல அதுக்கு ஆக்சன். டென்னிஸோ டேபிள் டென்னிஸோ அத பேட்ல ஆடி தான் பார்த்திருப்பீங்க. அவங்க ஹெட்லயே ஆடுவாங்க. ஐயோ கண்ணத்துல வச்சு அடிக்கிறாங்களா? என்னத்துக்கு ஆவறது? இந்தியாவோட ஒடிசால திடீர்னு நிலம் நடுங்கி வெந்நீர் வெளியே வந்தப்போ எடுத்த வீடியோ அது. வெந்நீர் வந்துச்சா? ஐயோ என்னப்பா எரிமலை ஏதாவது கீழே இருக்கா? இந்த கன்றாவி. பிறகு கிணறு வெட்டும் போது சூடான மட் பாக்கெட்டை தூண்டி விட்டதுதான் இந்த வீடியோக்கு காரணம்னு தெரிய வந்தது. மரங்களுக்கு உயிர் இருக்குதான், ஆனா அதுக்காக வெட்டினவரெல்லாம் பழி வாங்குமா? வாங்கியிருக்கும் ஓட்டி சரியானது. அதுவும் தோல் கொடுப்பான் தோழன். அன்னைக்கு கால் கொடுத்தான் தோழன். அது விளையாட்டு தெரிஞ்ச பயப்படல. சரியா அடிச்சான் குழிக்குள்ள. போச்சா? அவ்வளவுதான். விளையாட பால் இல்ல போ. லைவ் டிவில வேலை பார்க்கறது அவருக்கு பிடிக்கல போல. இப்ப வெறும் டிவில வேலை பாப்பாரு. அம்மனியார் குளிச்சிட்டு இருந்தா அதே தண்ணியில முதலையா? சோப்பு விளம்பரமா? யாரும் இறங்கிட்டாப்படி. தீ பிடிச்சி எரிஞ்சா கருகிதான் போகும். பச்சை பசுமையாகிறத பாத்திருக்கீங்க? இது பனியா? பாப்புலருங்கிற செடியோட விதை வெடிச்சு பஞ்சா பறந்து வந்து புல் முழுக்க படிஞ்சிருந்த நேரத்துல ஃபயர் பத்திக்கிட்டதுனாலதான் அது அதை மட்டும் எரிஞ்சுக்கிட்டு கடந்து போகுது. ஒரு பிளாக் கோட் வச்சு சிங்க்ரோனைசேஷன்லயே ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்தாங்க. அங்க கண்ணை குறுக்கிட்டு பாத்தீங்கன்னா clear-ஆ தெரியும். அது ஃபுல்லா Dress இப்படி மாத்துறாங்க. இல்ல கோட் மாதிரி நினைக்கிறேன். இப்படி ஓபன் பண்ணி இது பண்றாங்க பாரு. ஓ அப்படிதான் பண்ண முடியும். மாறி ஓட முடியாது. செமையா யோசிச்சிருக்காங்க பாருப்பா. இதெல்லாம் கஷ்டம். ஒருத்தர் சாப்பிட கேவலமாயிரும். ஒரு வேலை பார்த்தது. அவரு வேலையை கட்டினதுதான் குத்தமான்னு தெரியல. விபத்தாயி போச்சு. 4 நாட்கள் கழித்து திரும்பியுமா மறுபடியும் ஆயிப்போச்சு. அந்த வீடியோ காலில விமானத்தை பார்த்துட்டு இருக்கும் போது தோறு தொங்கிட்டாப்ல. பயணிகள் யாரும் பயப்பட வேண்டாம், எப்படியாவது காப்பாத்துங்க. எதிர்காத்து எம்பிட்டு வேகமா இருந்திருந்தா பாவம் ரெக்கை எடுத்தும் ஃபார்வர்ட்ல போல. பயங்கரமா காத்தடிக்குது போல இருக்கு. ஆறுனாவது தண்ணியாதான் ஓடும், ஆனா கல்லே ஆறு மாதிரி கரை புரண்டு ஓடி பார்த்திருக்கீங்க? என்னடா இது கல்லு? மலை சரிவுன்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு சரியான ஃபோர்ஸ்லயும் ஃப்ளோலயும் தண்ணி போச்சுன்னா இருக்கும். உறைஞ்சி போயிட்டேன். அக்வாமேன படத்துல பார்த்திருப்பீங்க, காலத்துல பார்த்திருக்கீங்க. ஓ சுத்தி மீனா சுத்துதா? அவர் வெற்றியை நோக்கி எல்லாம் ஓடல. ஆனா வாய்ப்பு வந்து விழுந்தது கையில. அவர் பேப்பர் பிளேன தான் பறக்க விட்டாரு. அது நெஜ பிளேன் மாதிரி திரும்ப அவர்கிட்ட வந்துருச்சு. ஓ ரிட்டர்ன் வந்து. தண்ணியில கார் ஓட்டுறது தான் தப்பு. தண்ணியில கார் ஓட்டுறது தண்ணி கம்மியா இருக்கனால போயிடுச்சு. தாறுமாறா இருக்குல்ல. வாயடைச்சு போகலன்னா தான் ஆச்சரியம். எரிமலை வெடிக்குதா? இல்லையா? அந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்துட்டு சர்ஃபிங் பண்றதுலாம் அசாதாரண வேலை. அந்த பயபுள்ளைக்கு இல்ல. பாவி
நல்லா போயிட்டு இருக்கு. -30 டிகிரிக்கு கீழே குளிர் இருக்கும்போது வெறும் தண்ணியை வச்சே கிராபிக்ஸ் பண்ண முடியும். பூனையை நாய்கள் அட்டாக் பண்ணும் தான், ஆனா அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குல்ல. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஷாட் எப்படி இருக்கணும்? ரிட்டர்ன் வருது. கேமரா அங்க ஆடுனது ஓடுனது எல்லாத்தையும் கவனிச்சாங்க. அதிசயமா நின்னதுதான். ஓ பேட் அப்படியே நின்றுச்சு. ரோட்ல நிக்கிறோம் கோயம்பேட்டுல. அங்க ஆக்சிடென்ட் ஆனது ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி. ஓ அந்த இதுக்கு வந்து ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின், அனைத்து அவசர உதவி வந்தது. இந்த வீடியோ இதோடயே முடியுது. இந்த வீடியோல சில நம்ப முடியாத சம்பவங்களை உங்களுக்கு காட்டியிருப்போம் அப்படின்னு நாங்க நம்புறோம். பார்த்ததுல பிடிச்சதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா பாட்டா கஷ்டமாயிருச்சு பாட்டு. ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. மேகங்க இருக்குது அதான் கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த காதெல்லாம் வீடியோ காட்டுறாங்க. தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா மேகம் இருக்குது, மழை வருது பார்க்கல வீடியோ வரும். பார்த்ததுக்கு ரொம்ப தெரியல. நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேங்கோ ஃபேக்ட்ஸ். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த பஞ்சு மாதிரி உளுந்து அது தீ பிடிச்சி அதாவது கிட்டத்தட்ட அடி அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உண்மையிலே பனி மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா நெருப்பு பிடிச்சி போகுது ஃபுல்லா பச்சையாயிட்டு இருக்கு அப்படின்னு வித்தியாசமா இருந்துச்சு. அது தண்ணி மாதிரி ஊத்துச்சுல ஒரு, அது என்ன மேகம், அது மேகம் வந்து தண்ணி ஆமா மாதிரி ஆமா ஆமா பாக்கிறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கு. ஆனா அது எவ்வளவு அழகா, ஆமா 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 அது உண்மையாக தான் போகுது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாமே இப்போ என்ன அவங்க ஒரிஜினலா பார்த்து எடுத்து போட்டோம். ஏஐ ஏதாவது எடிட் பண்ணிருக்கு. ஆமா, அவங்கள நம்ம நம்ப வைக்கிறதுக்கு இது ஏன்னு சொல்லிட்டு போயிருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.